வணக்கம். நான் அப்புக்கலை. பயணங்கள் முடிவதில்லை. இன்றைய பயணம் நாட்டார்மங்கலம் கோவிலிருந்து. கள்ளர் நாடுகள் 8 கள்ளர் நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 63 உப கிராமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் நாட்டார்மங்கலம் கிராமம். நாட்டார்மங்கலம் கிராமம் 63 கிராமங்களில் ஒரு சிறிய கிராமமாக அமைந்துள்ளது. மாசிப்பச்சி நாள் திருநாளில் இங்கு கள்ளர் நாட்டை சேர்ந்த அனைவருமே கொண்டாடுகின்றனர். இப்போ இங்கே இருக்கிறதுக்கான தல வரலாறு: உலகாத்தேவன், ஒய்யாத்தேவன், ஒன்னாத்தேவன். உலகாத்தேவன், ஒய்யாத்தேவன், ஒன்னாத்தேவன் இவர்கள் 3 பேருக்குமான பாத்தியப்பட்ட கோயில் தான் இந்த நாட்டார்மங்கலம் கோயில். பெரிய பூசாரி, சிறிய பூசாரி என்ற 2 பூசாரிகளும் இந்த கோயிலுக்கான பணிகளை தொடர்ந்து செய்கிறாங்க. இங்கு வழிபடக்கூடிய தெய்வம் ஆதிசிவன். ஆதியில் சிவ வழிபாடு உருவ வழிபாடாக கிடையாது. அதனால இங்க உருவத்தில் வழிபாடு இருக்காது. என்ன மாதிரியான வழிபாடு இருக்கும்னா, பின்னால் இருக்கக்கூடிய இந்த விளக்கு தூண், மேல் இருக்கக்கூடிய இந்த விளக்கு தூணை சிவனாகவும், கடம்ப மரம், இது ரெண்டையும் தான் ஆதிசிவனுடைய வழிபாடாக இவங்க வழங்குறாங்க. இந்த தலத்தினுடைய சிறப்பு என்னன்னா, மாசி பச்சை நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாடு. முன்னோர்களுக்கான வழிபாடுல நம்ம பச்சையிட்டு வாழ்க்கை வளமாகவும் நல்லாவும் இருக்குன்றதுக்காக நம்ம பச்சையிடுவோம். அதுதான் இந்த இடத்துல கள்ளர் சமுதாயம் மாசி பச்சையாக இந்த விழாவை கொண்டாடுகிறது. பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு தூணில் தான் அதிகமான மாலைகளை இட்டு தொடர்ந்து மக்கள் வணங்கிட்டு இருக்காங்க. ஆதிசிவனாக, ஆதியில் தோன்றியவர். இங்கு லிங்க வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடும் கிடையாது. ஆதியில் தோன்றிய சிவனாதலால் இது ஆதிசிவன் என்று அழைக்கப்படுகிறது. உள்ள இருக்கக்கூடிய கோயிலில் ஒரு சிறிய உருவம் மட்டுமே இருக்கும். வருடத்திற்கு 6 முறை மட்டுமே இந்த கோயில் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து நாட்டார்மங்கலம் கோயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்புகளையும், உலகாத்தேவன், ஒன்னாத்தேவன், ஒய்யாத்தேவன் இவர்கள் 3 பேருக்கு பாத்தியப்பட்ட இந்த கோவில் நடைபெறக்கூடிய விழாக்களையும் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு அங்கமாக பார்ப்போம். நான் அப்புக்கலை. பயணங்கள் முடிவதில்லை. நாட்டார்மங்கலம் கோவிலில் இருந்து.